ஹாய் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம டாபிக் வைஸ் வந்து சம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ டாபிக் வைஸ் கொடுக்குற சம்மில் வந்து பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நியூவாக வந்து லாஜிக்கல் ரீசனிங் வந்து நமக்கு 10 மார்க்ஸ் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் வந்து தனியாக ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி சம்ஸ் ஒன்று வந்து ஆட் பண்ணிகிட்டே வரேன். இதில் இருக்க நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இஃப் கிவ் இஸ் கோடட் as 5137 அண்ட் பேட் இஸ் கோடட் as 924, ஹவ் இஸ் கெட்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிறத எடுத்து ரைட் பண்ணிடலாம். give 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 எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க 5137. நெக்ஸ்ட் bat bat நமக்கு எப்படி ரைட் பண்ணியிருக்காங்க 924. அப்படி கொடுக்கும்போது கேட் என்பது எப்படி குறிக்கப்படும் GATE கேட். ஸோ இது மாதிரி நம்ம கொடுத்தாலே மோஸ்ட்லி வந்து ஏபிசிடிக்கு 1 2 3 சொல்லிட்டு வேல்யூ நம்ம 26 வரைக்கும் Z வரைக்கும் கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அவங்களே வந்து கோட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லெட்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவாக என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ G இருக்கா, ஜிக்கு ரெஸ்பெக்டிவாக இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது. ஸோ இங்கே நமக்கு G இருக்குது. அப்போ ஜிக்கு நம்ம என்ன பண்ணலாம் 5 ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏ வந்து நமக்கு இங்கே பேட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸ் நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. அதை இங்கே எடுத்து ரைட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டீன்றது பேட்டில் இருக்குது. ஸோ டி வந்து எங்கே இருக்குது லாஸ்ட்டாக இருக்குது, அதோட வேல்யூ 4. அண்ட் தென் இ வந்து கிவ்வில் நமக்கு லாஸ்ட்டாக இருக்குது, அதோட வேல்யூ 7. 5247 ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ கிவ் அண்ட் பேட் ரெண்டுத்துலேயுமே ரெண்டு லெட்டர் வந்து சேர்த்து தான் நம்ம கம்பைன் பண்ணி கேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. டேரெக்டாகவே அதோட வேல்யூ எடுத்து ரைட் பண்ண நமக்கு நியூ கோட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதோட ஆன்சர் 5247. இந்த வீடியோ வந்து நான் நியூவாக லாஜிக்கல் ரீசனிங் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.